வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டே வராங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம ட்ரேடிங்கில் ரொம்பவே எளிமையான விஷயம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே பயன்படுத்தி நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத கடந்த ஒரு வருட காலமாக வந்து பார்த்துக்கிட்டே வராங்க. நானும் தினமும் கூட உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் சப்போர்ட்டுக்கு வரும்போது நீங்கள் பை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்த நல்லா கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். யாரை நம்பியும் நீங்கள் வந்து பணம் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் பணம்லாம் யாரை நம்பியுமே கொடுக்காதீங்க. சரியா? அது நிறைய ஸ்கேம்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க. நம்ம ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கு ப்ளஸ் ஆன்லைன்லேயே பயங்கரமாக வந்து ஸ்கேம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே கொஞ்சம் பத்திரமா வந்து இருந்துக்கோங்க. சோஷியல் மீடியாஸில் வந்து அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு அதை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஸோ அவசியம் இல்லாத இடங்களில் வந்து சோஷியல் மீடியாஸில் எக்ஸ்போஸ் பண்ணிக்காதீங்க. இது இல்லாமல் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலியோட நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம வீட்லேயே வந்து இந்த செஸ்ஸு, இந்த பல்லாங்குழி கூட விளையாடலாம். வேறு எதனாச்சும் இந்த மாதிரி வந்து பொழுதுபோக்காக வந்து எதனா பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கேம்ஸில் போய் மாட்டிக்காதீங்க. இப்போது ரொம்ப பிரபலமாக இருக்கிறது அந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அது நாட்டுடைய பிரதமர்லேருந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லவே இல்லை. விசாரணை நடத்தக்கூடிய ஏஜென்சிஸ் யாருமே வந்து ஃபோனில் விசாரிக்க மாட்டாங்க. சும்மா திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறீங்க. இப்போ யாரோ பற்றியோ நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. சும்மா ஃபோன்லேயே அப்படியே விசாரித்து அப்படியே வந்து கேஸ் வந்து ஃபோன்லேயே அப்படியே வந்து எல்லாமே முடிச்சிருவாங்களா? வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நேரில் வருவாங்க. இல்லைன்னா உங்களை வர சொல்லுவாங்க. இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீங்கள் ஆஜராகணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் போகலையா, சிவில் வழக்காக இருக்குதா, அதுக்கு வந்து நோட்டீஸ் வரும். அந்த டயத்துக்கு நீங்கள் போகணும். கோர்ட்டு ஆர்டர் இருந்ததுன்னா அங்கே போய் நீங்கள் ஆஜராகணும். அது தேவையான வக்கீலை பார்த்து நீங்கள் வந்து போய் அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் பண்ணிட்டு போகணும். ஒரு ஃபோனில் உங்களால் வாய்ப்பே கிடையாது. அதை யாரும் நம்பாதீங்க. அது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. சரியா? அதுதான் பெஸ்ட் அட்வைஸு. ஸோ இந்த ஸ்கேம் பற்றிலாம் நான் வந்து வீடியோஸ் நிறையா பார்க்குறதுனால வந்து இந்த ஸ்கேம் பற்றி நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேங்கன்னா, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமாகும் போல். ஏன்னா அந்த ஸ்கேமை சொல்லி முடிக்கிறதுக்கே ஒரு 20 நிமிஷம் ஆகிடும் போல். அதுக்கப்புறமா நம்ம இதை ஆரம்பித்து நம்ம போகிறதுக்கு வந்து நம்மளோட சார்ட்ஸுடைய அனாலிசிஸ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து டைம் அதிகமாகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து தனியாகவே உங்களுக்கு இந்த எப்படிலாம் ஸ்கேம் பண்ணி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து சார்ட்ஸில் என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்துருவோங்க. அப்புறம் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி சார்ட் எப்படி வந்து பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி. நீங்கள் கால் ஆப்ஷன் தனியாகவும் புட் ஆப்ஷன் தனியாகவும் வந்து இந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்சுக்கிட்டு எது வந்து சப்போர்ட்டுக்கு வருதோ அதில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்மளோட ஃபாலோவர் வந்து என்ன பண்ணியிருந்தார், 3ஆக பிரிச்சிருந்தார். 3ஆக பிரித்து, அதாவது ஒன்று வந்து ஃப்யூச்சரு, அடுத்து வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். அதை பற்றி நம்ம நேற்று வந்து பார்த்துருந்தோங்க. இது எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது வந்து சில பேர்த்துக்கு வந்து சந்தேகங்கள் வந்து வருது. இந்த எப்படி பிரிக்கிறது அப்படிங்கும்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி என்னுடைய புரோக்கர் வந்து எப்படி வந்து ப்ரொவைட் பண்ணுறாருன்னா இந்த மாதிரி. ஸோ மல்டிபிள் சார்ட்ஸ், 2 சார்ட்டு இல்லை 4 சார்ட், 2ஆக பிரிக்கலாம் இல்லை 4ஆக பிரிக்கலாம். அப்போ 4ஆக பிரிக்கும்போது வந்து இந்த இடத்துல இப்படி வந்து இப்படி வந்துருங்க சார்ட். ஸோ 1, 2, 3, 4 ரொம்பவே சின்னதாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சௌரியமாக இருக்காது. அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. அதனால தான் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 2ஆக பிரித்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அந்த 2ஆக பிரிக்கிறது இந்த மாதிரி தாங்க. ஸோ இந்த 2 சார்ட்டையும் வந்து ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம். ஃபியூச்சர்ஸை இன்னொரு ஸ்க்ரீனில் கூட நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். இல்லைனா அது தேவையும் படாது நம்மளுக்கு. நம்ம சப்போர்ட்டுக்கு வரும்போது தான் பை பண்ண போகிறோம். இதில் சப்போர்ட்டுக்கு வந்தாலும் பை பண்ணுவோம், இதில் சப்போர்ட்டுக்கு வந்தாலும் பை பண்ணுவோம். ட்ரை தான் பண்ண போகிறோம் நம்ம எப்போவுமே. ஸோ புட் ஆப்ஷன்லேயும் நீங்கள் வந்து பையை வந்து ட்ரை பண்ணுறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் கால் ஆப்ஷனும் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது வந்து நீங்கள் பையை வந்து ட்ரை பண்ணுறீங்க.
2மே வந்து புட் ஆப்ஷன் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்டுக்கு அப்புறமா வந்து லாஸில் வந்து போகுது. ஆனால் கால் ஆப்ஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட் போயிட்டு அதுக்கப்புறமா கீழே வரும்போது தான் இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்து போயிருக்குது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்குது. ஸோ 2த்தையும் வந்து சைமல்டேனியஸாக ஒரே இடத்துல வந்து பார்க்கறதுக்கான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 2த்துலேயுமே உங்களுக்கு பை ஆர்டர் வந்தது அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஈஸியாக வந்து ட்ரேட்ஸை வந்து எடுக்க முடியும் உங்களால். அதனால் சார்ட்ஸை இந்த மாதிரி பிரித்து பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கவனிக்க போகிறீங்க. என்ன ட்ரேடு உங்களை யாருமே நான் பண்ணவே சொல்லல. 6 மாத காலம் பயிற்சி மட்டும் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு கவனிங்க. கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். கவனிக்காமல் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்களே அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்க போனீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதனால் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்ச மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, 6 மாதம் வந்து டைம் எடுத்துக்கும். சரியா? சரி, ஓகே. இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்து வந்து பேங்க் நிஃப்டிலேருந்து வந்து நம்ம ஆரம்பிக்கலாங்க. பேங்க் நிஃப்டியில் வந்து என்ன நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து ப்ரைஸ் வந்து இருந்தது. 2 மாதமாக இருந்தது. அதுக்கப்புறமா அதை பிரேக் அவுட் ஆன மாதிரி மேலே வந்தது. ஆனால் இந்த இடத்துல ஒரு தேவைக்கு அதிகமாகவே கன்சல்டேஷன் பண்ணுறான். அப்படி தான் வந்து சொல்லணும். தேவைக்கும் அதிகமாகவே எங்கே 1, 2, 3, 4 நாளாக இவன் மேலே தான் போகிறாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 2 மாத காலமாக இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்காக வந்து ரொம்பவே கடும் முயற்சி பண்ணிவிட்டு மேலே பிரேக் ஆகி வந்திருக்கிறான். ஆனால் தேவையான பையிங் அந்த உற்சாகம் வந்து பையர்ஸ் கிட்ட இல்லை. இன்னும் நம்பிக்கை இல்லை மார்க்கெட்டு மேலே போகும் அப்படிங்கன்னு. அப்போ இந்த மாதிரி கன்சால்டேஷன் பண்ணுச்சுன்னா என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நம்ம நிறைய தடவை வந்து பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி கன்சால்டேஷன் பண்ணுச்சு அப்படின்னாலே, அதுவும் இந்த மாதிரி ரொம்ப டைட்டாலாம் கன்சல்டேஷன் பண்ணான்னா பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்ணா பின்னான்னு போகும். அது எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆனாலும் அந்த பக்கம் வந்து கண்ணா பின்னான்னு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒன்ஸ் இது பிரேக் ஆரம்பிச்சிது அப்படின்னா ஒரு பெரிய வால்யூமோட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கண்டினியூஸாக அப்படியே வந்து இப்படி வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2மே நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போ இதுக்கு சிக்னல் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கலாம், இந்த லெவலுக்கு வராமலே, அதாவது ஏற்கனவே வந்து இந்த சப்போர்ட் ஜோனுக்குள்ளே வந்திருக்குது, ஜோனுக்கு வெளியே போன மாதிரி இருக்குது, ஜோனுக்குள்ளே வந்திருக்குது, இங்கே ஜோனுக்கு வரல. அப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு வேளை நாளைக்கு இது போகிற மாதிரி இருந்ததுன்னா நாளைக்குனாச்சும் பிரேக் அவுட் ஆவானா? அது ஆகிற வரைக்கும் நம்ம பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா இந்த லெவலுக்கு மேலே அவன் கட் பண்ணவே இல்லை. அந்த பாடி க்ளோஸ் வந்து அந்த லெவலுக்கு மேலே போகவே இல்லை. இங்கேருந்து கரெக்டாக படிக்கட்டு ஏறி வந்தான், தெரியுதா உங்களுக்கு? இந்த லோவை கட் பண்ணல, கட் பண்ணாமல் தான் நல்லா மேலே வந்தான். மேலேருந்து கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணல, மேலே ஹை பண்ண முடியாமல் அப்படியே நின்னா அப்படியே இங்கேயே வந்து நின்றுட்டான். எத்தனை நாளாக? 5-6 நாளாக நிற்கிறான். இப்போது பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். பிரேக் ஆச்சு, சூப்பராக இருக்க போகுது மார்க்கெட். ஸோ பிரேக்கை நம்ம அதிகமாக வந்து புல்லிஷாக தான் எதிர்பார்க்குறோம். உலக நாடுகளில் என்ன நடக்குது, இது ஏதோ ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க, கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் எதனாச்சும் வந்து அறிவிப்புகள் வருமா, அதை பற்றிலாம் கவலை இல்லை. நமக்கு என்ன இது, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருந்தது, அதனால் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறது கூட சான்சஸ் இருக்குது இந்த பிரேக் அவுட்டில் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன ஆனாலும் சரி, கடை எப்போ திறக்குதுன்னு பார்த்து, கடை எந்த இடத்துல திறக்குதுன்னு பார்த்து, நமக்கான வாய்ப்புகள் என்னமுன்னு பார்த்து, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால் நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் கடைசியில் வந்து எது நடக்கும்? கடை எங்கே திறக்கிறான், திறந்ததுக்கப்புறமா வந்து அவன் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறான், படி ஏறி மேலே போக முயற்சி பண்ணுறான்னா, படி இறங்கி கீழே வர முயற்சி பண்ணுறானா. அப்போ இன்றைக்கி எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு? இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. இந்த மார்க்கெட் இன்றைக்கி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. நேற்றுலாம் என்ன பண்ணியிருக்கான்? மேலே போயிருக்கான், கீழே வந்திருக்கிறான், ஆல்மோஸ்ட் வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே ஆல்மோஸ்ட் போயிட்டு மறுபடியும் நல்லா கீழே வந்து பூமாலை பண்ணி அதுக்கப்புறமா வந்து மேலேயும் போயிட்டான். எத்தனை தடவை? மேலே 2, 3 தடவை, கீழே காலையிலே ஒரு தடவை, 2வது தடவை, அப்புறம் வரல, 2 தடவை கீழே, 3 தடவை மேலே. அப்போது மேலே இருந்து என்ன பண்ணிடுது ப்ரைஸு? இன்றைக்கி வந்து அங்கேயே வந்துட்டான், அந்த ஜோனுக்குள்ளே மறுபடியும் வந்துட்டான். இங்கேருந்து எங்கே போயிருக்கான்? மறுபடியும் மேலே தான் போயிருக்கான். மேலேருந்து எங்கே? மறுபடியும் கீழே தான் வந்துருக்கு. ஸோ இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளார ட்ரேடிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குவாங்க. இதை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். இந்த இடத்துல நிறைய வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த ட்ரேடே பண்ணக்கூடாது நிறையா வந்து சொல்லுவாங்க. ஆனால் கன்சல்டேஷனு
ரொம்பவே வந்து அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடமா வந்து நான் பார்க்குறேன். சரிங்களா? சரி, ஓகே. இங்கே இன்னைக்கு பொழுதுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து இப்படி கீழே வந்து மறுபடியும் இப்படி மேலே போய் கீழே வந்து மறுபடியும் மேலே போய் கீழே வந்து இப்படி போயிருக்கான். என்ன தெரியுது? ஹையு, அடுத்த படிக்கட்டு இறங்கிட்டான், அடுத்த படிக்கட்டு இறங்கிட்டான், அடுத்த படிக்கட்டு இறங்கிட்டான், அதுக்கப்புறம் ஏற ஆரம்பித்தான். ஏற ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த லோவை கட் பண்ணல, தெரியுதா? நேராக மேலே வந்துட்டான். இங்கே பூ மாலை பண்ணலை. ஒரு பியரிஷ்னஸ் இருக்குது. இந்த பியரிஷ்னஸை என்கல்ஃப் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தது. அந்த புல்லிஷ் கேண்டில்லேருந்து அப்படியே மேலே போயிட்டான். இந்த லெவல் எங்கே இருக்குது? ப்ரீவியஸாக எங்கே சப்போர்ட் எடுத்தானோ அங்கேயே தான் இதுவும் எடுத்துருக்குறான். லோ வச்சு இங்கே ஒரு லோ இருக்குதுங்க. அடுத்து வந்து இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது. இந்த செல்லிங்கோட ப்ரெஷர் உங்களுக்கு தெரியுதா? இது நல்லா இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்குதா? இது கீழே வந்துருக்குது. ஆனால் இந்த லோவும் இதையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பக்கத்தில் இருக்குது ரேஞ்சு. இந்த ரேஞ்சையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ரேஞ்சையும் இதுவும் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பையர்ஸ் உள்ளே வர்றாங்கன்னு அர்த்தம். அழகாக ஸ்லைஸ் பண்ணி வந்திருக்கிறானே. ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா சூப்பராக வந்து வரும். ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆன மாதிரியே இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? படிக்கட்டை இறங்கி வர்றான்னு சொல்கிறோம். படிக்கட்டை இறங்கி வந்தானா அப்படியே இறங்கி போய்கிட்டே இருப்பானா? இல்லை, மறுபடியும் வந்து படிக்கட்டு ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலேருந்தே இது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு. அப்போ இந்த ட்ரெண்டு வந்து என்ன இருக்குது? பிரேக் அவுட் ஆகி போயிருக்குது. எங்கே போயிருக்குது? மேலேயே போயிட்டு டாப்புக்கு எங்கே போயிருக்குது. நம்ம எங்கே வந்து க்ளோஸ் பண்ணணும்? இங்கே ஒரு வேளை நீங்கள் பை எடுத்திருந்தீங்கன்னா எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும்? அட்லீஸ்ட் இந்த பாடி லெவல்லனாச்சும் க்ளோஸ் பண்ணிடணும். அந்த லெவலுக்கு ரொம்பவே பக்கத்தில் வரும்போது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதே நேரத்தில் நீங்கள் செல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா செல்லு இந்த இடத்துல தான் எடுக்கணும். ட்ரையே பண்ணணும். நீங்கள் ட்ரை பண்ணோன்னே என்ன பண்ணுச்சு? மேலே போய் க்ளோஸ் வச்சான். அவ்வளோதான், போச்சா? எக்ஸிட் பண்ணிட்டு அந்த ட்ரேடை லாஸில் தான் புக் பண்ணி ஆகணும். வேறு வழியே கிடையாது. எங்கேருந்து புல்லிஷாக வருது? இங்கேருந்தே புல்லிஷாக வருது ப்ரைஸு. இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன். ஏன்? இன்னைக்கு டேஸ் ஹைலேருந்து தான் செல் பண்ணி கீழே கொண்டு போனாங்க. அதனால் அந்த இடத்துக்கு வந்தோன்னா செல்லர்ஸ் மறுபடியும் ஆக்டிவேட் ஆக பார்க்குறாங்க. ஆனால் முடியல. அது முடியலன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. கட் பண்ணால் தான் ஓகே. கட் பண்ணலன்னா கிடையவே கிடையாது. அப்போ என்ன பண்ணியிருக்கான்? நேராக புல்லிஷாகவே மேலே போயிட்டு இருந்து ஒரு பியரிஷ்னஸ். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, இருந்தாலும் பியரிஷாக வந்து முடிஞ்சிரு. ரெட்டில் முடிஞ்சிருது. அடுத்த கேண்டில் பியரிஷ். அப்போ இங்கேயே நம்ம ரெடி ஆகிடலாம். எந்த சினாரியோ நம்ம எதிர்பார்க்கலாம்? இப்படி கீழே இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி மேலே வருவான். ஃபெயில்டு ஹை இல்லைனா ஈக்குவல் ஹை, ரெண்டுத்தில் எது வேணாலும் நடக்கும். நம்ம ஃபெயில்டு ஹைலேயே ட்ரை பண்ணிடலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா இங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கிறான்ல, ஒரு சின்ன புல்பாக் இவ்வளோ தான் வந்துட்டு மறுபடியும் இப்படியே போயிடுவானா? வாய்ப்பே இல்லை. இன்னும் இதுவும் மேலேருந்து கீழே வந்தது, கீழேருந்து மேலே போச்சு, மறுபடியும் வந்து இன்னும் வந்து இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. இந்த புல்பேக் வந்தது, அதையும் ரெட்டில் தான் முடித்தான். மறுபடியும் கூட மேலே போகிற மாதிரி ட்ரை பண்ணால் மேலே போக முடியாமல் தான் கீழே வந்தான். இப்போ மறுபடியும் வந்து கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்துட்டான். மேலே போகும்போது எந்த லெவலில் கட் பண்ணோம்? இந்த லெவலில். ஏன்? மேலேருந்து விழுந்து புல்பேக் இங்கே போய் தான் கீழே வந்தது. அதனால் மேலே போகும்போது இந்த லெவலில் கட் பண்ணோம். இந்த லெவல் வரைக்குமே என்னது? செல்லு. படிக்கட்டு ஏறி போனான் மேலே. ஆனால் லெவலுக்கு போனோன்னா இறங்கிட்டான். படிக்கட்டு மறுபடியும் இறங்கிட்டான். படிக்கட்டு மறுபடியும் இறங்குற மாதிரி காமிச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இவ்வளோ தான் நடந்தது. இந்த இடம் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஏன்? ஏன்னா ப்ரீவியஸ் லெவலில் நீங்கள் வந்து செல் பண்ணிட்டீங்க. நீங்கள் செல் பண்ணதுக்கப்புறம் மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். எவ்வளோ பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸஸாக போய் க்ளோஸ் வச்சுருக்கான்னு பார்த்துருவோமா? 48, 50ன்னு வச்சுக்கோங்க. 50ல் செல் பண்ணுறீங்க. அவன் எங்கே போய் க்ளோஸ் வைக்கிறான்? 83ல். கிட்டத்தட்ட ஒரு 35 புள்ளி வந்து மேலே போய் க்ளோஸ் வைக்கிறான். 35லேருந்து 40 புள்ளி. இங்கேருந்து வந்து என்ன ஆச்சு? இந்த ப்ரீவியஸ் லெவலில் இருந்து என்ன பண்ணியிருக்கிறான் ப்ரைஸு? இங்கே அதான் இந்த இடத்துல இப்படி மேலே போய் இந்த ஸ்விங்கெல்லாம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்விங்கு ஒரு ஸ்விங்குடைய இது மட்டும் எவ்வளோன்னு பார்க்குறீங்களா? 530. மேலே எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்குது? 643. 110 புள்ளி. அங்கேருந்து 640லேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்குது? 480 வரைக்கும் வந்திருக்கு. இந்த 480லேருந்து மறுபடியும் எங்கே போயிருக்குது? 600க்கு போயிருக்கு ப்ரைஸ்.
100 புள்ளி 120 புள்ளி 150 புள்ளி மேலே கீழே அழகாக ஸ்விங் ஆகிட்டே வரும். அழகாக இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏற்கனவே நிறைய பயிற்சியெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா 100 புள்ளியாக எடுத்துகிட்டு போயிடலாம். 10 எடுத்திங்கன்னா 1000 புள்ளி ஆகிடும். இங்கே என்னாச்சு 450லேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்குது டார்கெட்? இங்கே தான் 450லேருந்து 700. நான் எங்கே வரைக்கும் போயிருக்கிறான்? 800 வரைக்கும் போயிருக்கேன். இன்னொரு 100 புள்ளி மேலே போய் அங்கே இருந்து இந்த 750 இருந்து எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான்? 550 வரைக்கும் வந்துட்டான். இவ்வளோ வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் எடுக்க முடியும் ஆரம்ப காலகட்டத்தில். ஒன்ஸ் உங்களுக்கு அனுபவம் வர 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 இதெல்லாம் பார்த்தோன்னே நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. ஆஹா, அழகாக ஊஞ்சல் ஆடுறானே, ஊஞ்சல் ஆடினான்னா நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதே, 100 பாயிண்ட்டாக கொடுத்துருவானே, கண்டிப்பாக இதுக்கு கீழே வந்துடுவான், இதுக்கு கீழே மறுபடியும் கீழே போவான், இதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நேற்று இங்கேருந்து தான் போயிருக்கிறான், முந்தா நேற்று அங்கேருந்து தான் போயிருக்கிறான். இந்த பூ மாலை பண்ணாமலே மேலே போயிட்டான். ப்ரீவியஸ் லெவலில் கட் பண்ணணும், பண்ணால் தான். பண்ணலன்னா கண்டிப்பாக டார்கெட் போய்டும், ஹிட் ஆகிடும். மேலே நல்லா இந்த மாதிரி போயிட்டு ஒரு சின்ன பியரிஷ்னஸ்ஸு இப்படி அதை ஃபாலோ பண்ணி நல்லா இப்படி வருது, ஒரு புல்லிஷ்னஸ் வருதுன்னா கன்ஃபார்மாக கீழே இன்னொரு லோ வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் இந்த லெவலில் இருந்துன்னா கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒழிய இந்த லெவலுக்கு வந்து வந்துடுவோம். சரி, அப்போ இங்கே ட்ரேட் எடுத்துருந்தோன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? ஏற்கனவே இங்கேருந்து போயிருக்கல, அதனால் இந்த இடத்துலையே ட்ரேட் எடுத்துட்டோன்னா 626 எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான்? 600 போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான். 26 புள்ளி, 30 புள்ளி, 40 புள்ளி விடுறது, எடுக்கும்போது 100 புள்ளி, 300 புள்ளி, அந்த மாதிரி. கவலையே படக்கூடாது. என்ன பண்ணிருக்கிறான்? எனர்ஜியாக கீழே வந்துட்டானா மேலே புல்லீஷாக மேலே போயிருக்கிறான். போயிட்டு திரும்ப வந்து பூ மாலை. எத்தனை புள்ளி விட்டீங்க? 30 புள்ளி தானே விட்டீங்க. இதுலேயே வந்து கொடுத்துட்டான். ஒரு புல் பேக் வந்துட்டு மறுபடியும் போனான். புல் பேக் வரும்போது லோவை கட் பண்ணான். மறுபடியும் போகும்போது இந்த ஹைக்கு போக முடியாமல் வந்தான். இங்கே என்னாச்சு? மறுபடியும் போகும்போது அந்த ஹைக்கு போக முடியாமல் வந்தான். இங்கேயும் அதே தான். மறுபடியும் போகும்போது அந்த ஹைக்கு போக முடியாமல் வந்துட்டான். சரி, இதுலேயே இன்னொரு பேட்டர்ன் தெரியுதா உங்களுக்கு? நான் இப்போ வரைய போகிறேன். வரைகிறதுக்கு முன்னாடி உங்களால் நீங்கள் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு வரைஞ்சிட்டு இதை பாருங்கள். அதை வீடியோ ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு வரைஞ்சிட்டு பாருங்கள். இந்த பேட்டர்னை உங்களால் வந்து வரைய முடிஞ்சுதா? இது என்ன பேட்டர்ன்? இது வெட்ஜு. மேலே நல்ல ரேஞ்சு போச்சு, கீழே வந்தது, மேலே போய் கீழே வந்துருக்குது ரேஞ்சு. மேலே போய் ஒருவேளை கீழே இப்படி வந்ததுன்னா கூட மறுபடியும் மேலே வரும்போது வந்து பிரேக் ஆகி ஃபாலிங் வெட்ஜ் எப்படி பிரேக் ஆகும்? 80% நேரங்களில் மேலே தான் பிரேக் ஆகும் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். ரைசிங் வெட்ஜ் எப்படி பிரேக் ஆகும்? 80% நேரங்களில் கீழே தான் வரும், 20% மட்டும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ நம்ம மேலே போகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அழுத்தத்தை வந்து உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது மார்க்கெட். அழுத்தத்தை உண்டு பண்ணும்போது வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிரேக் வந்து நிச்சயமாக வந்து ஒரு வேளை மேலே பிரேக் ஆச்சுன்னா இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுதான் சோர்ஸு கண்டிப்பாக போயிடும். அப்புறம் இல்லை அப்படின்னா நாளைக்கு இந்த ஹைட்டு கூட, ஏன்னா ஒரே அடியே போயிட மாட்டான்ல, என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும். ஆனால் இதை எதிர்பார்க்கலாம். நம்ம எத்தனை புள்ளி? ஒரு 300-400 புள்ளி எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்ததுன்னா லக்கு தான். சரியா? அல்டிமேட்டாக எங்கே இருக்குது? ஐயே இங்கே இருக்குது. ஏன்னா இந்த லாங் டைம் கன்சல்டேஷனை பிரேக் ஆகி வரும்போது வந்து மார்க்கெட்டை அடித்து பிடிச்சி இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் கன்சல்டேஷன் வந்து நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ பிரேக் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும்? அவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஏமாற்றலாம், கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி வந்து காட்டலாம், அதுக்கப்புறம் பிரேக் ஆகி போகலாம். ரொம்பவே தெளிவாக வந்து நாளைக்கு ட்ரேட்ஸ் வந்து எடுங்க. ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்னில் இருந்து நாளைக்கு பிரேக் ஆகிற மாதிரி ஒரு
சிக்னல் வந்து வந்துருக்குது. அதனால் நீங்கள் தெளிவாகவே இருங்க. கண்டிப்பாக வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நாளைக்கும் இருக்குது. ஏன்னா இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சிலேருந்து வெளியே போயே அவன் போயிடுவான். ஒரு 3-4 நாளில் கண்டிப்பாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நாளைக்கே நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. சரியா? சரி, ஓகே, ரைட்டு. கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷனில் சும்மா காலையில் இருந்தால் போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். எங்கே ஆரம்பித்தான்? இங்கே ஆரம்பிச்சிருக்கிறான். நம்ம கீழே இங்கே வந்தால் செல்லு வந்து பை ட்ரேடு வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து எதிர்பார்ப்போம். கரெக்டாக வந்தானா ட்ரேட் எடுத்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? அழகாக மேலே போயிருக்கான். எத்தனை புள்ளி? ஒரு 50 புள்ளி கொடுத்துருப்பான். மேலேருந்து கீழே வந்து ஒரு புல் பேக், மேலேருந்து கீழே வந்து ஒரு புல் பேக். இந்த ஹைக்கு போகல. அப்போ என்ன அர்த்தம்? ஒன்று ஈக்குவல் லோ வருவான், இல்லைனா அதுக்கு கீழே ஒரு லோ வைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கீழே எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்மளுக்கான ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த இடத்துல லைன், இந்த ஜோனு வரைஞ்சிருக்கிறீங்களே, இங்கேருந்து இங்கே வரைக்கும் சப்போர்ட்டுன்னு ஒரு ஜோன் வரைஞ்சிருக்கிறீங்களே, அந்த ஜோனுடைய கடைசி புள்ளி எதுன்னு அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்போவுமே. அப்போ அந்த ஜோனுடைய கடைசி புள்ளி வரைக்கும் வந்துட்டு தான் இன்றைக்கி வந்து மேலே போயிருக்குது. சரி, ஓகே, இது இந்த லெவலில் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போச்சு, திரும்ப கீழே வரும்போது இது வந்து ஸ்விங் ஆகிட்டு இருக்குது. அதனால் வந்து இது நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்ச கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால புக் பண்ண 635லேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போச்சு? 680 வரைக்கும் போச்சு. அப்போ மேலேருந்து கீழே வரும்போது இந்த இடத்துலையும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. ஏன்னா இது வரைஞ்சிருக்கிறீங்க, இருந்தாலும் இந்த இடத்துலையும் ட்ரேட் எடுக்கிறீங்க. என்ன இடம்? 620. இது எவ்வளோ தூரம் போயிருக்கு? 609. 10 புள்ளி கீழே போயிருக்கு. நம்மளாம் வந்து 50 புள்ளி 100 புள்ளி போகிற வரைக்கும் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமும் வந்து இன்னும் வந்துருவான்னு வந்து வேண்டிக்கிட்டே இருப்போம். சரியா? அப்படி தான் வந்து ட்ரேட் பண்ணுறோம் வழக்கமாக. 10 புள்ளியை வந்து நம்மளால் வந்து தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடாதீங்க. 10 புள்ளி தாராளமாக நீங்கள் தாக்கு பிடிக்கலாம். 15 புள்ளி வரைக்கும் கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதையும் மீறி போச்சுன்னா தான் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண போகிறீங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த இடத்துல 620லேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான்? 775 வரைக்கும் போந்திருக்கான். இந்த 775 அப்படிங்கிறது ஏற்கனவே ரிஜெக்ட் ஆன இடம். சார், பைக்கு மட்டுமே சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே, செல்லை பற்றி கண்டுக்கவே மாட்டீங்களே அப்படின்னா, செல்லு ரொம்ப குறைவான ஆட்கள் தான் பண்ணுறாங்க. இந்த செல்லுக்கு தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னது? ரெசிஸ்டன்ஸ் வந்ததுன்னா செல்லு. சப்போர்ட்டில் எப்படி வந்து பையின்னு வந்து நம்ம வந்து பேசுகிறோமோ, அது மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து செல் பண்ண போகிறோம். அதுக்கு தனியாக சொல்லணுமா? மேலேருந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு புல் பேக் இது தான். இந்த ஃபஸ்ட்டு புல் பேக்கை கட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து மேலே போய்ட்டு ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ணல. செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சிக்னல். ப்ரீவியஸ் ஐக்கு வரலையா? கீழே தான் போகிறான். ப்ரீவியஸ் ஐக்கு வரலை, கீழே தான் போகிறான். ப்ரீவியஸ் ஐக்கு வரல, கீழே தான் போகிறான். கீழே எங்கே போனான்? அதே லெவலில் நின்ட்டான். இங்கே ஒரு லோ வச்சுருக்கிறான், இங்கே ஒரு லோ வச்சுருக்கிறான், இங்கே ஒரு லோ வச்சுருக்கிறான், இங்கே ஒரு லோ வச்சுருக்கிறான். அப்போ அடுத்த லோ இங்கேல வைக்கணும். இங்கேருந்து திரும்பிட்டான் பார்த்தீங்களா? ஒரு 2 தடவை 3 தடவைக்கு மேலே பையர்ஸ் வந்து திரும்ப உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து அடுத்து க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ தூரம், எவ்வளோ வேகம் அவங்க பார்க்க சொல்லியிருக்கேன்னா, இவ்வளோ தூரம், இவ்வளோ வேகம், இவ்வளோ தூரம், இவ்வளோ வேகம், இவ்வளோ தூரம், இவ்வளோ வேகம். என்ன தெரியுது? செல்லர்ஸ்க்கு ஆர்வம் இல்லை. அப்போது பையாய் மேலே வருது. எதை தாண்டணும்? இதை தாண்டணும். தாண்டினா தான் மேலே போவான். தாண்டலை, திரும்ப வந்து கீழே போயாச்சு. எவ்வளோ தூரம்? இவ்வளோ தூரம், இவ்வளோ வேகம், புல் பேக்கு, மறுபடியும் இவ்வளோ தூரம், இவ்வளோ வேகம், புல் பேக்கு, மறுபடியும் இவ்வளோ தான் தூரம். தொடர்ச்சியாக கவனிக்கணும். கவனிக்க உங்களாலையும் வந்து ட்ரேடிங்கை ஈஸியாக வந்து பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இங்கே வந்தது, இங்கே வந்த உடனே வந்து நீங்கள் என்ன வந்து நினைக்கக்கூடாது, இந்த டார்கெட் இது தான் அப்படின்னு. டார்கெட் இது தான் போயிடுச்சு. கண்டிப்பாக நேற்று என்ன ரெசிஸ்டன்ஸோ அங்கேயே போயிடுச்சு. ஆனால் உங்களை டெஸ்ட் பண்ணியிருக்கிறான். இது ஏன் நடந்தது? இது எல்லாமே கரெக்டு தான். இங்கேருந்து நீங்கள் ட்ரேட் எடுத்தது கரெக்டு தான். மேலே போனதும் கரெக்டு தான். மேலே போகும்போது இப்படி போயிருந்துடணும், இதுக்கு மேலே போயிருந்துடணும். அப்போ தான் கீழே வரும்போது இவ்வளோ தான் வருவான். மறுபடியும் வந்து உங்கள் டார்கெட்டுக்கு ஈஸியாக போயிடுவான். ஒருவேளை மேலே போகும்போது பாதியிலேயே ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு ஆபத்து தான். ஏன்னா இதுக்கு கீழே போய் இன்னொரு லோ வைக்க தான் போகிறான். கண்டிப்பாக வச்சுட்டு தான் மேலே வருவான். அது எந்த இடம்லாம் தெரியாது. இப்போ வச்சுட்டு
மேலே வரும்போது நீங்கள் நினச்ச மாதிரி இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கும்போது என்ன நினச்சிங்க, இங்கே போகும்னு நினச்சிங்க. உடனே அந்த கலர் கலராக வந்து போட்டு இந்த இடத்துல வந்து இது வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே, இது வந்து டார்கெட் இங்கே, அவசரப்பட்டு அதெல்லாம் போடவே போடாதீங்க. சும்மா கண்ணில் பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அதெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா தான் ஜெயிக்க முடியும். அதே சமயத்தில் வந்து நீங்கள் புட் ஆப்ஷன் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்து அதில் வந்து இருக்குது. புட் ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் ரெசிஸ்ட் ஆகாமல் ட்ரெண்டாகி ரெசிஸ்ட் ஆகிறான், தெரியுதா? எப்போல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வரோன்னா அப்போல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகிறான். அப்போது படிக்கட்டை இறங்கி கீழே வந்துட்டு இருக்கிறான். இந்த படிக்கட்டை இறங்கி வர்றதுக்கு முன்னாடி வந்து அதே ஹையிலிருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்கான். அப்போ இன்றைக்கி இந்த பாயிண்ட்டை கிடைச்ச உடனே நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிருந்துக்கலாம். ஏன்னா இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து போட்டிருந்தாலே இந்த பாயிண்ட் கிடச்சிருந்துருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த பாயிண்ட்டை நீங்கள் அதுக்கப்புறமா ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஓகே தான். அப்போது கீழே எவ்வளோ தூரம் போனாலும் நல்லா பியரிஷாக வந்தானா, ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்கிறானா, இது என்ன இடம், நேற்று இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்குது, ப்ரீவியஸாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்குது, அதனால் அந்த இடத்துக்கு வந்தோன்னா தேங்கிட்டான் அப்படியே. ஆனால் அதுலேருந்து வந்து மறுபடியும் வந்து 2வது அட்டம்ப்ட்டு, இந்த 2வது அட்டம்ப்ட்டு மேலே வந்தால் கூட எதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணணும். கட் பண்ணாமல் கீழே வந்தான். கீழே வந்தால் என்ன பண்ணக்கூடாது, இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. லோவை கட் பண்ணல, அழகாக மேலே எங்கே வந்தான், ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட். இது வந்து லாஜிக். நான் இப்போ சொன்னது லாஜிக். இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் ஏற்கனவே இந்த மாதிரி நிறையா தடவை வந்து நடந்துருக்குது. ட்ரெண்ட் லைன் எப்படி வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி தனியாகவே வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்குறோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ இதில் வந்து என்ன நடந்திருக்கு, எங்கே ட்ரேடு எடுக்கலாம். இப்போ புட் ஆப்ஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எங்கே ட்ரேட் எடுக்கலாம். ஆப்வியஸ்லி இங்கே தான். ஏற்கனவே எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததோ அந்த இடம் தான். எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேகமாக கீழே வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிட்டானா, அப்படிங்க இதை என்ன எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். 550 பை, மேலே எவ்வளோ தூரம் வரைக்கும் போச்சு, 560 தான் போச்சு. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ண உடனே வந்து என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே போக ட்ரை பண்ணுற ப்ரைஸு இந்த மாதிரி கீழே வரக்கூடாது. வந்தாலும் வந்து இந்த லோவை கட் பண்ணி கீழே வரக்கூடாது. மேலே போகணும் அப்படின்னா இந்த லெவலை அடுத்தடுத்த தடவை போகும்போது வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கணும். இங்கே என்ன நடந்தது, இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. திரும்ப வந்து கீழே வரும்போது வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே வரும்போது கூட இந்த லெவலை கட் பண்ண முடியும். ஒருவேளை ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு ஆபத்து அப்படிங்கிறதுக்கான சிக்னல் இது. இந்த சிக்னல் எவ்வளோ நேரமாக வந்திருக்குது, 10 20 நிமிஷம். 20 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டான் இது வந்து செட் ஆகாது அப்படின்னு. அப்போது ஃபஸ்ட் அட்டம்ப்ட் செட் ஆகலைன்னா என்ன அர்த்தம், செகண்ட் அட்டம்ப்ட் எந்த இடத்துல இங்கே எதுனா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லையா கம்முன்னு வெயிட் பண்ண வேண்டியதான். பியரிஷாக வந்துகிட்டே இருக்குது. புல்லிஷாக க்ளோஸ் வச்சிருச்சு. க்ளோஸ் வச்சோன்னே ட்ரேட் எடுக்கலாம், இல்லை கீழே வர விட்டு ட்ரேட் எடுக்கலாம், இல்லைனா இந்த லெவலுக்காக வெயிட் பண்ணி இந்த ட்ரேட் எடுக்கலாம், எங்கே வேணாலும் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும், உங்களுக்கு எதிராக போகுதுன்னு எந்த இடத்துல நீங்கள் கணிக்கணும். இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான்னா கணிச்சிடணும். ஓகே, இந்த ட்ரேடும் போச்சு, இங்கே ஒரு 10 புள்ளி போச்சு, இங்கே ஒரு 10 புள்ளி போச்சுன்னு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். ஆனால் செகண்ட் அட்டம்ப்ட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். நாட் ஆல்வேஸ், மேபி 95% சொல்லலாம். 95%, நாட் ஆல்வேஸ், பட் 95% சக்ஸஸ் கொடுக்கும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா செகண்ட் அட்டம்ப்ட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அதுக்காக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு நான் வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டே சக்ஸஸ் ஆகிடும். ஆகலைன்னா தான் இது டேம் ஷூராக வந்து சக்ஸஸ் ஆகிடும். சரி, ஓகே. நேராக மேலேருந்து கீழே வந்து இந்த இடத்துல எடுத்தீங்க, லாஸ் ஆச்சு. இந்த இடத்துல எடுக்கிறீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு. ஒரு வேளை குத்து மதிப்பாக ஏதோ ஒரு இடத்துல வந்து எடுத்துட்டீங்க, 500 எடுத்துட்டீங்க, நல்ல நம்பர் 500. 500லேருந்து எங்கே வரைக்கும் போச்சு ப்ரைஸ், 572 வரைக்கும் போச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், மேலேருந்து விழுந்து ஃபஸ்ட்டு புல் பேக்கிங் இருக்குது,
இந்த புல் பேக்கை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் அவன் வந்து என்ன பண்ணுவான், இன்னும் மேலே போவான், இல்லைனா போக மாட்டான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கீழேருந்து ப்ரைஸை மேலே வர 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 இந்த கேண்டில்லே நீங்கள் ட்ரேடை புக் பண்ணிடுவீங்க, ப்ராஃபிட்டை. ஏன்னா இங்கே சின்ன லாஸ் பண்ணியிருக்கீங்களே, அந்த லாஸ் இதில் ரெக்கவர் பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளோதான். இந்த இதில் குட்டி லாஸு, இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராஃபிட். அப்புறமா இங்கே என்ன நடந்தது, கொஞ்சம் மேலே போய் இப்படி கீழே வந்துருக்கிறான், நல்லா மேலே போய் இப்படி கீழே வந்துருக்கிறான், நல்லா மேலே போய் இப்படி கீழே வந்திருக்கிறான், நல்லா கீழே வந்திருக்கிறான். இங்கெல்லாம் இருக்கிற செல்லர்ஸோட இங்கே செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. மறுபடியும் மேலே போகலையே, இப்படி இப்படி படிக்கட்டில் ஏறி வர்றான்ல. இப்போ ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். என்ன நடந்தது, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுங்கிறத கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இது நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் இந்த செட்டப்பை வந்து பார்த்துடலாம். ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வரும். இந்த இந்த செல்லிங் பார்த்துக்கிட்டிங்களா, கொஞ்சமாக செல்லர்ஸு, கொஞ்சமாக செல்லர்ஸு, அதிகமாக செல்லர்ஸ். சேப்பு கேண்டில் பெருசாக இருந்ததுன்னா யார் அது, செல்லர்ஸ் தான். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நீங்கள் மேக்ஸ்லாம் கற்றுக்கணுன்னு அவசியமே இல்லை. எங்கே ஓப்பன் ஆச்சு, எங்கே க்ளோஸ் ஆச்சுன்னு பேப்பர்லலாம் எழுதணும்னு அவசியமே இல்லை. எல்லாம் கிராஃபிக்கலாகவே உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணிடுறாங்க. படம் பார்த்துக்கிற மாதிரி இது. இப்போ நல்ல செல் ஆகும்போது இங்கே செல் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. அவன் மேலே வருவான் கண்டிப்பாக. ஃபெயில்டு லோ இந்த இடத்துல கூட நீங்கள் செல் பண்ணலாம். ஆக மொத்தம் இதுக்கு மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா இந்த லாஸை நீங்கள் ஏற்றுக்கணும். அதை க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் தான் அதெல்லாமே. க்ளோஸ் வைக்கலன்னா லாஸை ஏற்றுட்டு தான் ஆகணும். என்ன பண்ணால் இங்கேருந்து கீழே வந்துட்டான். புல் பேக்கில் அந்த ஹைக்கு வந்து போகலை, கீழே வந்துட்டான். கீழே போக முடியல, ஆனால் மேலேயும் போக முடியல. கீழே போயிட்டான், மேலே போயிட்டான், அவ்வளோதான். அடுத்தது வந்து கீழே வரமாட்டான், மேலே போய் கீழே வரமாட்டான். ஸோ தொடர்ந்து நடக்குது, தொடர்ந்து நடக்குது. ரொம்ப சின்ன லெவலில் நடக்குது, இல்லைன்னா ரொம்ப பெரிய லெவலில் வந்து நடக்குது. இது நீங்கள் தொடர்ந்து வந்து கவனிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வந்து பேரலல் சேனல் பேட்டர்னு. அதே நேரத்தில் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் ஆபத்து தான். ஏன்னா இதை வந்து பிரேக் ஆகி நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அப்போ மறுபடியும் நாளைக்கு கன்சல்டேஷனா, இல்லை பிரேக் அவுட்டே கீழேயா? நம்ம பிரேக் மேலே ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் புட் ஆப்ஷனுடைய செட்டப் வந்து சரியில்லாத மாதிரி தெரியுது. இருந்தாலும் நமக்கு என்னது, கடை ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ட்ரேடு. கடை ஆரம்பிக்கிட்டோம், அதுக்கப்புறமா வந்து நம்ம என்னங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு பொறுமையாக ட்ரேட் பண்ணலாம். சப்போர்ட்டுக்கு வரும்போது பை பண்ணால் போதும், ரெசிஸ்டன்ஸுக்கு வரும்போது செல் பண்ணால் போதும். இடையிலலாம் ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தெரிஞ்சால் பண்ணலாம், இல்லைனா கம்முன்னு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, ரைட். நிஃப்டி வந்து சில பேர் நினைக்கலாம் பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப டைம் எடுத்து வந்து சொல்கிற மாதிரி இருக்குது, மற்றதெல்லாம் வந்து வேகமாக வந்து சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. பேங்க் நிஃப்டின்னு நான் வந்து பார்க்குறது இல்லைங்க. நான் வெறும் சார்ட்டாக தான் பார்க்குறேன். அதை ஆரம்பிக்கும் போது பேங்க் நிஃப்டி வந்து நிறையா பேர் வந்து இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக நிறைய டைம் வந்து எடுத்துக்கிறோம். மற்ற எல்லா விஷயங்களும் வந்து திரும்ப அதே படிக்கட்டு தான், அதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அதனால் நீங்கள் ஏற்கனவே அனலைஸ் வேறு பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால் நான் கொஞ்சம் வந்து ரஷ்அப் பண்ணால் கூட உங்களுக்கு நீங்கள் அனலைஸ் ஏற்கனவே பண்ணதுனால ஓகே இதானா ஒரு செக் பண்ணுறதுக்காக தானே இந்த வீடியோ பார்க்குறீங்க நீங்கள். அதனால் வந்து ரஷ்அப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அதேமாதிரி பேங்க் நிஃப்டிக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்காதீங்க. பேங்க் நிஃப்டி நிறைய ட்ரேட் பண்ணுறோம், அதனால் வந்து அதுக்கு அவ்வளோ டைம் எடுத்து வந்து சொல்கிறோம். மற்றது எல்லாமே வந்து கண்டிப்பாக 5-10 நிமிஷம் வந்து ஒதுக்க தான் செய்கிறேன் நான். அதனால் அதை பற்றிலாம் கேர் பண்ணிக்காமல் என்ன சொல்கிறோம் லாஜிக், அதே மாதிரி வந்து இதில் பின்னாடி வாட்டர் மார்க் இல்லை. இதோ இங்கே நிஃப்டி டிசம்பர்னு இருக்கே, இதோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வேல்யூஸ் இருக்குது. 24,000 எது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது? நிஃப்டி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்போது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதிர்பார்க்காம இந்த இடத்துல என்ன சொல்லித்தர்றோங்கிற இந்த லாஜிக்கை மட்டுமே வந்து கவனித்து அதுக்கேற்ற மாதிரியே நீங்களும் பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதை விட்டுட்டு வாட்டர் மார்க்கு, டைமிங்கு, அப்புறமா என் கேண்டில் சிகப்பாக இருக்குது, உங்கள் கேண்டில் பச்சையாக இருக்குது, இது வந்து வேறு மாதிரி இருக்குது, இந்த லெவல்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. நான் லெவல்ஸை சொல்லவே மாட்டேன். எல்லாமே இங்கே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோடய முடிஞ்சிருது. லெவல்ஸை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை.
நிறைய வீடியோஸ் நானும் பார்த்துருக்குறேன். எல்லாருமே வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த லெவலில் 24,600 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கீழே போயிடும். கீழே எது வரைக்கும் போவோம், உடனே அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 24,400 போயிடும். ஸோ இப்படி சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு எனக்கு தெரியல. இதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா விளக்கமாக வந்து சொல்லும்போது, நீங்களே அந்த 24,400யும் 24,600யும் கண்டுபிடிச்சிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு இதெல்லாம் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். இல்லைனா நானும் வந்து ஈஸியாக வந்து என்ன சொல்லிட்டு போயிடுவேன், இந்த லெவலுக்கு மேலே பை, இந்த லெவலுக்கு கீழே செல்லுன்னு வந்து ஈஸியாக சொல்லிடலாம். வீடியோ டைமிங்கும் வந்து ஒரு 15-20 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். நிறைய பேர்த்த போய் சேரவும் செய்யும். ஆனால் இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். அதில் தான் இருக்குது ட்ரேடிங்குடைய ரகசியமே. சரியா? சரி, ஓகே, ரைட்டு. இப்போ நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நிஃப்டியிலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பேரலல் சேனல் பேட்டர்ன் மாதிரி வந்துட்டு இருக்குது ப்ரைஸ். எப்படி மேலே கீழே மேலே கீழே இந்த மாதிரி வந்து வந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த ஃபாலிங் அப்படின்னால எந்த ஒரு விஷயமா எந்த பேட்டர்னாக இருந்தாலும் ஃபால் ஆச்சு அப்படின்னா ரைஸ் தான் ஆகும். ரைஸ் ஆச்சு அப்படின்னா ஃபால் ஆகிடும். சரிங்களா? இப்படி வந்து மேலே போயிட்டு இருக்குது அப்படின்னா இப்படி வந்து ஃபால் ஆகிடும். இப்படி கீழே இறங்கிட்டு இருக்குன்னா இப்படி மேலே வந்து போயிடும். அது என்ன பேட்டர்னாக இருந்தாலும் சரி. இப்போ இங்கே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, கீழே வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைனுன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனை இப்போ நம்ம புட் ஆப்ஷனில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இருக்கான், பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இது என்ன பண்ண போகிறானோ தெரியல அப்படின்னு வந்து பேசணும் பார்த்தீங்களா, அதே தான் இங்கேயும். இப்போ ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இருந்தது, பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. அது எவ்வளோ தூரம் போகுது பிரேக் ஆகி அப்படிங்கிறது வந்து பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா அது வந்து எவ்வளோ தூரம் போனாலும் ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்குதோ அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோடு வந்து கீழே வந்துடும். ஸோ இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல எக்கச்சக்கமாக செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பிரேக் ஆகி போகும், அதையும் தாண்டினா தான் அடுத்த லெவலுக்கு வந்து போகும். இப்போ இங்கே வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பேரலல் சேனல் பேட்டர்னை பிரேக் ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரி. அப்போ அந்த பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த நிஃப்டியும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையே தான் நிற்கிது. முக்கியமான லெவலில் வந்து நின்றுட்டாங்க. மேலேயா கீழேயா எந்த பக்கம் போகிறதுன்னு அவனுக்கும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல. ஸோ பையர்ஸு கொஞ்சமாவது வந்து நம்பிக்கை வச்சாங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பர்ஃபெக்டாக இருந்தது. இப்படி இதுதான் பேரல் சேனல் வரைஞ்சி வச்சுருந்தோம், மேலே போவோம் அப்படின்னு. இந்த லெவல் வரைக்கும் போனோம், இதுக்கு மேலே போனோன்னா இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதுக்கான தயாரிப்பு, முன் தயாரிப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து தயாரிப்பு வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குதா தான் நான் வந்து நினைக்கிறேன். இன்னும் கூட நான் வந்து பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் வந்து இதை வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறமா நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது பியரிஷாக ஓப்பன் ஆகி கீழே படிக்கட்டில் இறங்கி போனான்னா நான் வி ஆர் கோயிங் டு டேக் பியரிஷ் ஆர்டர்ஸ், அவ்வளோதான். போயே ஆகணும்லாம் இல்லை, போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டன்ஸை நிஃப்டி கூட பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஓப்பனிங் கேண்டில். ஓப்பன் ஆனோன்னா மேலே போச்சு. என்னது இது, ஏற்கனவே வந்து மேலே இதுதான் ஹையே, கீழே வந்துட்டு மேலே போக முடியல, தெரியுதா? இதோட இந்த பதிவிலேயே நான் இதை 3வது தடவை உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் மேலே இருக்குது, மேலேருந்து கீழே வந்துட்டு மேலே போகும்போது மேலே போக முடியாமல் கீழே வந்துருக்கு, மேலே போக முடியாமல் கீழே வந்துருக்குது, மேலே போக முடியாமல் கீழே வர முடியாமல், மேலே போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் ஒரு மாதிரி இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணிட்டு பிரேக் ஆகி மேலே வந்தது. அப்போ இந்த பிரேக்லேருந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் ஹையர் ஐ பண்ணிக்கிட்டே மேலே போயிட்டு இருக்குது ப்ரைஸ். நேற்று இதோட வந்து முடிஞ்சது. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், அந்த லெவலையே வந்து பிடிச்சிருக்கான் பார்த்தீங்களா. ஓப்பனிங் கேண்டில் ட்ரேட் எடுக்க மாட்டோம், மேலே வரைக்கும் ஹையர் ஐ பண்ணிட்டு கீழே வரும்போது என்னாச்சு, ப்ரீவியஸ் லெவலு அந்த லெவலில் வரைக்குமே பை. இப்போ என்னாச்சு, மறுபடியும் வந்து மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டு கீழே வந்துட்டான். இது டேஞ்சரஸ். ஏன்னா அடுத்த தடவை வந்து மேலே போக முடியாமல் இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட்டு நல்லா வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ எப்போ வந்து அவன் லோவை கட் பண்ணுறானோ அப்போ வரைக்கும் நம்ம வந்து தைரியமாக வந்து உட்காந்துருக்கலாம். சரியா? இது மேலே போச்சு, கீழே வந்துட்டு மேலே போக முடியாமல் தான் கீழே வந்தான். அப்போ இங்கே என்ன நடந்தது, அதே மாதிரி நடந்துருமா?
அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல் வந்து ஏற்கனவே வந்து எங்கேருந்து வந்திருக்கிறான் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நிற்கிது ப்ரைஸ். மேலேருந்து பொறுமையாக வந்து அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸு. தொடர்ச்சியாக கீழே வந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை நாளாக வருது? அது ஒரு 4 நாளாக வந்துக்கிட்டே இருக்கான். இப்படியே கீழே போய்கிட்டே இருப்பானா? மாட்டான். அது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே வந்து இருக்குது. ஆனால் அந்த லோவை கட் பண்ணுற வரைக்கும் நம்மளும் வந்து பொறுமையாக தான் காத்து இருந்து தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. ஒரு வேளை ட்ரேட் எடுத்துட்டோம்னா சொல்கிறேன். என்ன பண்ணிடுறான்? நேராக மறுபடியும் வந்து மேலே போயிட்டான். லோவை கட் பண்ணல. மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணுறான். லோக்கே வந்துட்டான். மறுபடியும் மேலே போகிறான். ஆனால் பீரிஷாவே இருக்குது. லோவை கட் பண்ணி கீழே வந்துட்டான். அப்போ காலங்காத்தால் பை ஆகும்போது இவ்வளோ தூரம் பை ஆகிருக்குது. எவ்வளோ தூரம், எவ்வளோ வேகம் பார்த்துறீங்களா? அப்போது இந்த இடத்த கட் பண்ணி இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்குது. எவ்வளோ தூரம், எவ்வளோ வேகம் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த இடத்த கட் பண்ணி இவ்வளோ தூரம் போயிருக்குது. தெரியுதா? இதுக்கு இந்த பையிங்க்கும் இந்த பையிங்க்கும் இந்த பையிங்க்கும் வித்தியாசம் இவ்வளோதாங்க. இதை நீங்கள் பார்த்து 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 புரிஞ்சுக்க என்றைக்கு வந்து ஆரம்பிக்கிறீங்களோ அந்த புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து இந்த மாதிரி ட்ரெண்டாகி போகும்போது எந்த இடத்துல நீங்கள் க்ளோஸ் பண்ணி வெளியில் வரணும், எந்த இடம் வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஏறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு நிஃப்டி இத்தனை புள்ளி தான் மூவ் ஆகும்னா அத்தனை புள்ளி தான் மூவ் ஆகும். நிஃப்டி 150 200 புள்ளி மூவ் ஆகிறதே பெரிய விஷயம் அப்படின்னா அவ்வளோதான் மூவ் ஆகும். பேங்க் நிஃப்டி 300லேருந்து 400 புள்ளி வந்து ஒரு நாளைக்கு மூவ் ஆனால் அவ்வளோதான் மூவ் ஆகும். ஆவரேஜாக அப்படி தான் வந்து மூவ் ஆகும். என்றைக்கா ஒரு நாள் எதனா நியூஸ்லாம் வருது, ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு பிரேக் அவுட் நடக்குது, அந்த மாதிரி நேரங்களில் ஒரு டபுளாக ஒரு 300 புள்ளி 400 புள்ளி அந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தினமும் எவ்வளோ மூவ் ஆகும்? அவ்வளோதான் மூவ் ஆகும். எவ்வளோ தூரம் மேலே போகிறோன்னா அதில் பாதி வந்து அப்படியே நின்ட்டான் பார்த்தீங்களா? 50% வந்து அப்படியே நின்றுட்டான். இந்த பையிங் ஆர்வத்தை கவனிச்சிங்களா? கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா என்னாச்சு? கீழே வந்து மேலே போகும்போது லெவல்ஸ் எந்த இடத்துலேருந்து ரிஜெக்டாக வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த இடத்துல இப்படி ஒரு சிக்னல். இப்போ இங்கேருந்து தொடர்ச்சியாக வந்து கீழே தான் வந்தது ப்ரைஸ். தொடர்ச்சியாக அவன் பாட்டு கீழே வந்துகிட்டே இருக்கான். என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல வந்து பை பண்ணுவீங்களா? இங்கே பை பண்ணதை க்ளோஸ் பண்ணுவீங்க. ஒருவேளை இங்கே பண்ணல அப்படின்னா இங்கேனா பண்ணிடுவீங்க. நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணியிருக்குன்னா தொடர்ச்சியாக வந்து விழுந்துருக்கிறான் ஒரு க்ரீன் க்ளோஸு. இந்த க்ரீன் க்ளோஸ்லேருந்து மேலே போயிருக்கிறான். அங்கேருந்து மறுபடியும் வந்து இந்த லெவல்ஸை வந்து கட் பண்ண முடியாமல் மறுபடியும் வந்து கீழே வருது. ஹையை கட் பண்ண முடியாமல் மறுபடியும் கீழே அதே லெவலுக்கு வந்து முடிச்சிட்டான். என்ன இருக்குது? கம்ப்ரெஷன், அழுத்தம் உருவாயிருக்குது. இந்த அழுத்தத்தில் இருந்து நாளைக்கு பிரேக் அவுட் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது பேங்க் நிஃப்டி ஆகட்டும் நிஃப்டி ஆகட்டும் ரெண்டுமே வந்து நல்ல அழுத்தம் உருவாயிடுச்சு. 24 மணி நேரம் மார்க்கெட் அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்து இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி கண்ணாப்பின்னான்னு வந்து போயிருந்துருக்கும். நம்மளுக்கு மார்க்கெட் 330யோட க்ளோஸ் ஆகிறதுனால என்ன நம்ம பார்க்குறோம்? நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது வந்து பிரேக் அவுட் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்காக ட்ரேட்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணவே மாட்டோம். என்றைக்குமே அந்த பழக்கம் மட்டும் கிடையவே கிடையாது. அவன் எங்கேயோ ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி வந்து போகிறான்? ஹையர் ஹை பண்ணுறானா, லோயர் லோ பண்ணுறானா, படிக்கட்டில் ஏறி போகிறானா, படிக்கட்டில் இறங்கி வர்றானா, எவ்வளோ ஆர்வமாக பை பண்ணுறாங்க, எவ்வளோ ஆர்வமாக வந்து செல் பண்ணுறாங்க. ட்ரெண்டு பண்ணுறானா, ட்ரெண்டு பண்ணி அப்படியே வந்து போய்கிட்டே அதான் படிக்கட்டில் ஏறது தான் ட்ரெண்டுன்னு நம்ம ட்ரெண்ட் லைனை வந்து வரைகிறோம். ட்ரெண்ட் லைனாக வராமலேயே கூட நம்ம ட்ரெண்டு பண்ணி போகிறது வந்து கண்ணில் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். இங்கே வந்து ட்ரெண்டு பண்ணி தான் வர்றான். படிக்கட்டில் இறங்கி தான் கீழே வந்துட்டு இருக்கான். ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா அது ட்ரெண்ட் லைனை டச் பண்ணோன்னா வருதுப்பா கீழே. எல்லா இடத்துலையுமே. ஸோ 1 ஹவரில் போய் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி 5 மினிட்ஸில் வந்து அழகாக ட்ரேட்ஸ் வந்து பண்ணிட்டு போயிடலாம். நாளைக்கு மார்க்கெட்டு ரொம்ப வேகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பார்ப்போங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்தது? கால் ஆப்ஷன் வந்து இதுதான் வந்து லோ. ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில் அந்த லோவுக்கு வந்தது. வந்த உடனே 55லேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸு? 69 70 வரைக்கும் போயிருக்கு 55லேருந்து. அங்கேருந்து நேராக கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கான்? அந்த லோவையும் கட் பண்ணி புதுசாக லோ வச்சிட்டான். மறுபடியும் வந்து மேலே இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே அதே லோவுக்கு வந்துட்டு
அது 45லேருந்து எங்கே வரைக்கும் போயிருது, ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் ஹையான 80 ரேஞ்ச் வரைக்கும் போயிருது ப்ரைஸ். 45லேருந்து 80. அப்போ இங்கே ரிஜெக்ட் ஆனோன்னா அப்படி இப்படி கீழே வருவான், இங்கே ரிஜெக்ட் ஆனோன்னு இப்படி மேலே போவான், இப்படி போவான், இப்படி போவான், அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. அப்புறம் மேலேருந்து கீழே வந்து இந்த லெவலை கட் பண்ண முடியாமல் மேலே போகிற மாதிரி காமிச்சான். ஆனால் இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்க முடியல. அப்போ நீங்கள் ஆப்ஷன் செல்லர்ஸாக இருந்தால் இதெல்லாம் தான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறேன். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் போகும்போது வந்து செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். அப்போ அங்கேருந்து என்னாச்சு, நேராக சப்போர்ட்டுக்கு தான் வந்தோம். சப்போர்ட் வந்தால் பை பண்ணுவீங்களா? கட்டாயமாக பண்ணுவோம். பை பண்ணி எதை வந்து எதிர்பார்ப்பீங்க, இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணால் மேலே போயிடுவான். ஏன், மேலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு புல் பேக் தான், அப்புறம் தான் கீழே இப்படி வந்திருக்குது. அப்போ மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணுறானான்னு கவனிக்கணும். கட் பண்ணலையா, கட் பண்ணலான்னா இதை கீழே கட் பண்ணுறோம். புது லோ வச்சுட்டு மேலே வரும்போது கூட இதை கட் பண்ணி மறுபடியும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஆனால் புது லோ வந்து கன்ஃபார்ம், அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணலாம். அதுவே நிஃப்டி புட் ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஓப்பன் பண்ணோன்னே கீழே வந்தான்ல, ப்ரீவியஸ் லெவலில் சப்போர்ட்டில் பை பண்ணுவீங்களா? ஓ தாராளமாக. என்ன லெவல் இது, இந்த இடத்துல நீங்கள் என்ன லெவலில் வந்து பை பண்ணியிருப்பீங்க? 43. எங்கே வரைக்கும் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு? 41, 2 புள்ளி. பீரிஷாக வந்துக்கிட்டே இருந்தது. அவசரப்பட்டு நம்ம வந்து பை பண்ணணுமா? அவசரமாக பை பண்ணோன்னா பை பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். எதுக்கு? க்ரீன் க்ளோஸுக்கா? க்ரீன் க்ளோஸ் ஆனோன்னு என்ன பண்ணுவீங்க? உடனே பை பண்ணிங்கன்னா என்ன ஆயிருக்கும், ப்ரைஸு இவ்வளோ தூரம் வரைக்கும் போச்சு. ஆனால் அங்கேருந்து வந்து கீழே வந்துட்டான். இந்த லோவை கட் பண்ணல, கட் பண்ணாமல் மேலே போக ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போகல. இன்னும் இது ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது, அடுத்த ஹை வந்து இங்கே இருக்குது, சாரி இங்கே இருக்குது. இதை கட் பண்ணால் தான் வந்து போவான், இல்லைனா போகவே மாட்டான். நல்லா பீரிஷாக கீழே வந்தது. இந்த இடத்துலேருந்து மறுபடியும் ட்ரை பண்ணாங்க, முடியல. மறுபடியும் செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்தாங்க, மறுபடியும் இந்த இடத்துலேருந்து ட்ரை பண்ணாங்க, மேலே வந்தது. ஸோ அந்த இடத்த கட் பண்ண முடியாமல் அப்படியே வந்து மார்க்கெட்டை முடிச்சு விட்டாங்க. ஸோ நிஃப்டி புட் ஆப்ஷன் ஃபார் யூ. இது சென்செக்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, நம்ம பேட்டர்ன். சென்செக்ஸில் கூட நம்ம இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது, இங்கே வரைக்கும் வந்துருக்குது. இப்படி வந்து மேலே போச்சுன்னா நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை இது மட்டும் கீழே வந்தானா கீழே நல்லாவே வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பேட்டர்ன் வந்து அப்படி தான் வந்து செயல்படுது. இப்போ 1 ஹவரில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி ப்ரைஸு அடுத்த ரெசிஸ்டன்ஸு போய் கீழே வந்துருச்சு. சென்செக்ஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து இவன் வந்து இந்த வேலையை எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டான். அப்போ இப்போ இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்குது ப்ரைஸு, ஒரு மாதிரி கன்சால்டேட் பண்ணுறான். லாங் டைம் வந்து கன்சல்டேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த பிரேக் வந்து கொஞ்சம் வந்து கண்ணாப்பின்னான வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதிகமாக வந்து நம்ம நிறைய பர்சன்டேஜ் வந்து மேலே பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் நாளைக்கு காலையில் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரேட்ஸை வந்து கட்டமைச்சுக்கணும். எப்போவுமே ட்ரேட்ஸை ஹோல்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி ஓப்பன் பண்ண உடனே வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான், எங்கெல்லாம் வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ண உடனே கீழே வர முயற்சி பண்ணியிருக்கான், மறுபடியும் மேலே போக முயற்சி பண்ணியிருக்கான், மறுபடியும் கீழே வந்து அதே இடத்துல கொஞ்சமாக கீழே வந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதே இடத்துல மேலே போகும்போது மறுபடியும் அதே இடம், மறுபடியும் கீழே வரும்போது அதே இடத்துலையே தான் நிற்கிறான். அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக பிரேக் ஆகி மேலே போனோம். ஸோ ஒரே இடத்துலையே இந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ட்ரேடு எடுக்கலாமா அப்படின்னா, நம்மளுக்கான கிளியர் பிக்சர் இல்லை அப்படின்னா அது வந்து தேவையே இல்லைங்க. அந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து பண்ணணுன்னே இல்லை. எங்கே வந்து ட்ரேடு இருக்குது நம்மளுக்கு, கீழே என்ன நடந்துகிட்டு இருக்குது முதல்ல, இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இங்கே ரெசிஸ்டன்ஸில் இருந்து ப்ரீவியஸாக வந்து உங்களுக்கு விழுந்துகிட்டே இருக்குது ப்ரைஸ். அப்போ இந்த இடத்துலேருந்து மேலே வர ஆரம்பிச்சது. இவன் எங்கே போகணும், இங்கே போகணும். இங்கே போனதுக்கப்புறம் இதை வந்து பிரேக் பண்ணணும், இல்லைனா இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி இப்படி வந்து முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காலையில் படம் ஆரம்பிக்கும் போதே படத்தோட கதையெல்லாம் சில பேர் வந்து சொல்லிடுவாங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு, அந்த மாதிரி இது. ஒன்ஸு மேலே போக ஆரம்பிச்சதுனாலே நமக்கு தெரிஞ்சு போகிறேன் இங்கே போயிடும் அப்படின்னு. இது கட் பண்ணுற வரைக்கும் தான் தெரியாது, படத்தில் கதை என்னன்னு தெரியாது. கட் பண்ணிட்டான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ஈஸியாக போயிடும்.
இங்கே கூட என்ன ஆயிருது, ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு, ட்ரெண்ட் ஆயிருக்கு. மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே போயிட்டான். அப்போ இப்போ வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கம்ப்ரெஷன் நடந்துகிட்டு இருக்குது. இந்த கம்ப்ரெஷன்லேருந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலேயா கீழேயா எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி கொஞ்சம் நல்லா போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ட்ரேட்ஸை வந்து கட்டமைச்சிக்கலாம். ஸோ எப்படி ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ அழகாக வந்து ட்ரெண்ட் ஆகி மேலே போச்சு. இங்கேருந்து வந்து இந்த லெவல்ஸை வந்து கட் பண்ணிச்சு, கட் பண்ணோன்னா மேலே போனால், மறுபடியும் இந்த லெவலில் கட் பண்ணோன்னா மேலே போனால், இந்த லெவலில் கட் பண்ணோன்னா மேலே போனால், எவ்வளோ பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது தெரியுது அவங்களுக்கு. இந்த எல்லா சார்ட்லையுமே இதை நீங்கள் பார்க்கலாம். மேலே போகும்போது எவ்வளோ ஆர்வமாக போயிருக்காங்க பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் போயிருக்கிறாங்க. அடுத்த தடவை போகும்போது எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, இவ்வளோ தூரம். எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம். எவ்வளோ வேகம்னா 5-10 நிமிஷத்தில் போயிட்டான். இங்கே 5-10-15 நிமிஷம். எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம், 5 நிமிஷத்தில் போயிருக்கிறான். ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது பையர்ஸோடைய ஆர்வம் வந்து இங்கே ஒன்றுமே இல்லை, தெரியுதா? இங்கே இவ்வளோ பேர் பை பண்ணுறாங்க, இங்கே கொஞ்சம் கம்மியாயிட்டாங்க, இங்கே சுத்தமாக கம்மியாயிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? விழ போகிறான்னு அர்த்தம். எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையும் பையில் மட்டுமே சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, செல்லில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஒன்ஸ் இது ஸ்டார்ட் ஆனோன்னா இவ்வளோ வேகமாக வந்திருக்கேன், இவ்வளோ தூரமாக வந்திருக்கேன், இவ்வளோ வேகமாக வந்திருக்கான், தூரமாக வந்திருக்கிறான், இவ்வளோ தான் வந்திருக்கிறான். அடுத்த தடவை என்ன இருக்குது, இந்த லெவல்லேருந்து கீழே வரும்போது வந்து இவ்வளோ தான் வந்திருக்கிறான். அடுத்த தடவை வரவே இல்லை. லோ கட் பண்ண மாட்டான். கட் பண்ணலனாலே மேலே கட் பண்ணிடும். வாய்ப்பு நிறைய இருக்கு. சென்செக்ஸோடைய கால் ஆப்ஷனில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரைஸு பர்ஃபெக்டாக நம்ம பேட்டர்னில் வந்து ட்ரேட் ஆகிட்டு. எப்படி கீழே ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறான். இன்றைக்கி ப்ரீவியஸ் சப்போர்ட்லேருந்து இங்கேருந்து வந்து மேலே போன உடனே வந்து அவனால் வந்து போக முடியல. இந்த இப்படி வந்து இப்படி ஸ்விங்காக இருக்கான், இப்படி வந்து இப்படி ஸ்விங்காக இருக்கான், இப்படி வந்து கீழே போல, இங்கேருந்தே வந்து மேலே போயிட்டான். ட்ரெண்டு பிரேக் ஆச்சு, மேலே வரைக்கும் போனால். எங்கே வரைக்கும் போனால், இந்த ட்ரெண்டில் நேற்றே போட்டு வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணி இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகுது பார்த்தீங்களா. நீங்கள் முன்னாடியே கூட வரையணும்னு அவசியமே இல்லைங்க. இன்றைக்கி காலையில் இங்கேருந்து இந்த மாதிரி வந்து ரிஜெக்ஷன் ஆகி வருது. இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகி வரும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. ஒரு பாயிண்ட்டு 2 3 4வது தடவை பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகி மேலே வரும்போது இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகுது. ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே போகாது அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இங்கே போய் எங்கேயும் பையை வந்து எதிர்பார்க்காம, உங்கள் பை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, திரும்ப இந்த ஏரியாவுக்குள்ளார எங்கேயா வந்தனா பை பண்ணலாம். அட்லீஸ்ட் நல்லா பியரிஷாக வந்தது, புல்லிஷாக இந்த இடத்துல திரும்பினதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து பை பண்ணியிருந்துக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளார எங்கே வேணாலும் பை பண்ணியிருந்துக்கலாம். எஸ், எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் இந்த இடத்துல தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு பெரிய பியரிஷ்னஸ்க்கு அப்புறம் புல்லிஷ்னஸ் வந்ததுனால ஃபஸ்ட்டு ட்ரையே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ட்ரைலேருந்து எங்கே வரைக்கும் போகணும்னா இதை கட் பண்ணோம். கட் பண்ணானா போயிடுவான். கட் பண்ணானா இல்லை. ஹையை கட் பண்ண முடியல, ஹையை கட் பண்ண முடியல, லோவை கட் பண்ணிட்டான். திரும்ப எல்லா இடத்துலையும் இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இது இந்த மாதிரி இப்படி வந்து இப்படி வந்துருக்குது, இப்படி வந்து இப்படி போய் இப்படி வர்ற மாதிரி வந்து பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கீழே போச்சு அப்படின்னாலும் கீழே நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நாளைக்கு கொஞ்சம் மூமெண்டமே வந்து அதிகமாக வந்து எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். ஸோ மிட் கேப்பு வழக்கம் போல் ஆரம்பிச்சோன்னா குடுன்னு மேலே போயிட்டு அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பர்ஃபெக்டாக வந்து லெவல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நேற்று எல்லாமே நம்ம பார்த்தோம். ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, கட் பண்ணாமல் அப்படியே போனால் அடுத்தடுத்து வந்து அப்படியே மேலே வரையும் போனால் இந்த லெவலை கட் பண்ண முடியாமல் அப்படியே அங்கேயே வந்து நின்னால் இந்த லோவுக்கு வரவே இல்லை, இந்த ஹையை கட் பண்ணவும் இல்லை, முடிச்சு விட்டாங்க. நேற்றும் அதே கடன்னு மேலே வந்தான், இந்த லோ வரைக்குமே வந்தது ப்ரைஸு. ஆனால் இந்த ஹையை கட் பண்ணாமல் அப்படியே முடிச்சிட்டான். ஸோ டெய்லியும் இதுதான் பண்ணுறான். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்றுமே நடக்கலை, பாடு போயிட்டு இருக்கான். இது என்னன்னே தெரில. மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா
பெரிய மூவ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 12,600 இருந்து 13,200க்கே போயிடுச்சு. இன்னொரு 400 புள்ளி போச்சு அப்படின்னா 1000 புள்ளி சும்மா இப்படியே போயிருக்குது. என்னன்னு ஒன்றும் புரியல. ஃபின் நிஃப்டி ரேஞ்சுக்குள்ளார இருக்கிறான். இந்த ரேஞ்சை வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்லா வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி இவனும் வந்து ஃபாலோ பண்ணிடுவான். நேற்று லோக்கே வந்து தான் ப்ரைஸ் வந்து மேலே போச்சு. அதே மாதிரி எல்லாரும் எப்படி தாலாட்டு பாடினாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஊஞ்சல் வந்து எப்படி வந்து ஆடினாங்களோ அதே ஊஞ்சலை இவனும் ஆடி இருக்கிறான் ரொம்ப பர்ஃபெக்டாக. ஏன்னா பேங்க் நிஃப்டியோட பார்த்துட்டிங்கன்னா இந்த பியரிஷ்னஸ் வந்து இப்படி வந்து க்ளோஸ் வச்சுது. ஆனால் ஃபின் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குது ரொம்ப பர்ஃபெக்டாக அதே இடம் ப்ரீவியஸ் லெவல். நேற்று எப்படி வந்தோன்னா அதே மாதிரி இன்றைக்கும் இங்கேருந்து எங்கே போயிருக்கான் நேராக மேலே போயிருக்கான். எங்கே நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருந்தது அதோட க்ளோஸ் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். ஆனால் எது வரைக்கும் போயிருக்கான் ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஹை இருக்குது அந்த ஹை வரைக்கும் போயிருக்கான். போயிட்டு ஒரு பியரிஷ்னஸ் ஒரு நல்ல புல்லிஷ்னஸ்க்கு அப்புறமா ஒரு பியரிஷ்னஸ் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போய்கிட்டே இருந்த ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் ஒரு செல்லர்ஸ் ஒரு குரூப் உள்ளே வந்தாங்க. அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க மார்க்கெட்டை. எங்கே வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்காங்க அடுத்த லெவல் அடுத்து கீழே போகாமல் என்ன பண்ணியிருக்கான் மேலே வந்து இந்த லெவலை கட் பண்ணி விட்டோன்னா என்னத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அடுத்து வந்து படியை ஏற ஆரம்பிச்சிருவான். ஏறி மேலே வந்துக்கிட்டே இருந்தால் இந்த லெவல் வரைக்கும் வந்தால் அங்கேருந்து வந்து என்ன பண்ணிட்டான் அவன் போக முடியல மறுபடியும் வந்து ஊஞ்சலாட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஊஞ்சல் ஆட்டம்லாம் தன்னால் வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சோன்னா நீங்கள் பாட்டு பூந்து விளையாண்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? சரி ஓகே. எப்படி வந்திருக்கான் பாருங்கள் மேலேங்களையும் ஒரே இடத்துல. சரி அது ஃபியூச்சர்ஸில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது நம்ம அதே தான் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸு இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மேலே எப்போல்லாம் வந்து இங்கே வந்து போகுதோ அப்போல்லாம் வந்து கீழே வருது ப்ரைஸு. ஆனால் வரும்போது வந்து ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் வருது. இன்றைக்கி கூட இங்கே தான் இருக்குது. ப்ரெஷர் நல்லா க்ரியேட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில் நம்ம கால் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இதுவும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பை இந்த மாதிரி வந்து ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆக போது அது வந்து இந்த பேட்டர்ன்லேருந்து வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பை வந்து காமிச்சிருக்குது ஃபியூச்சர்ஸு. அதனால் நாளான்னைக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஆனால் ரெடியாக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய மொமெண்டம் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்குது. ஸோ தயாரிப்பு பணிகள் தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது இப்போதைக்கு. இவன் கூட என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் இப்போ தான் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அதே தான் தொடர்ச்சியாக ஒரே இடத்துல நேற்றும் ஒரே இடத்துல இன்றைக்கும் ஒரே இடத்துல இப்படி ட்ரெண்ட் ஆனால் நேற்று இன்றைக்கி வந்து இப்படி ட்ரெண்ட் ஆகிருது. ஸோ நேற்றும் பிரேக் ஆகி தான் போச்சு இன்றைக்கும் பிரேக் ஆகி தான் போச்சு. நேற்று கடைசியில் இது நடந்தது இன்றைக்கி முதல்ல இது நடந்துருச்சு. எங்கே போனால் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போய் தான் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தது. திரும்பவும் கூட வந்து மறுபடியும் மேலே போய் அங்கேயே தான் ரிஜெக்ட் ஆகி கீழே தான் எங்கே வந்திருக்கேன் அதே இடத்துக்கு தான் வந்திருக்கு. ஸோ காலையிலேயே அடித்து பிடிச்சி ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப வாலட்டைல் மார்க்கெட்டில் போயிட்டு உட்காந்து ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பொறுமையாக இருந்தோன்னா நமக்கான ட்ரேடு கண்டிப்பாக இருக்குது. டெய்லியும் கொஞ்சமாக வந்து சம்பாரிச்சா போதும்னு நினச்சிங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒட்டு மொத்தமாக சம்பாதிக்கணும்னு நினச்சோன்னா தான் பிரச்சனையில் போய் மாட்டிப்போம். சரியா? க்ரூட் ஆயிலில் வந்து என்ன நடந்துட்டு இருக்குது புல்பேக். இந்த புல்பேக்கை கட் பண்ணியே ஆகணும். அவன் மேலே போகிற மாதிரி இருந்தால் கட் பண்ணிட்டானா இன்னைக்கு காலைல கட் பண்ணிட்டான். என்ன பண்ணியிருக்குன்னா மேலே வந்து ஒரு புல்பேக்கு மேலே வந்து கீழே அந்த புல்பேக்குக்கே வந்துடுச்சு. இந்த இடம் வரைக்குமே பையை வந்து ட்ரை பண்ணலாம் நிறைய தடவை நான் வந்து சொல்லியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கான் மேலே நல்லா வந்து இந்த லெவலில் கட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். நேற்று க்ளோஸ் வச்சுட்டான். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான் இந்த புல்பேக் இருக்குது பார்த்தீங்களா இந்த புல்பேக்கு வந்துட்டு மறுபடியும் மேலே வந்து கிளம்பிட்டான். இந்த தடவை என்ன பண்ணிட்டான் இந்த லெவலை கட் பண்ணி மேலே போயிட்டான். ஒரே ஒரு குறை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிருந்து எவ்வளோ வேகமாக போயிருக்கான் ப்ரைஸு. திரும்ப வந்து இங்கேருந்து இவ்வளோ வேகமாக போயிருக்கான். இப்போ திரும்ப வந்து இங்கேருந்து இவ்வளோ வேகம் தான் போயிட்டு இருக்கிறான்.
ஸோ ஹைன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே இவ்வளோ தான் ஹை போயிருக்குது, இந்த லெவலுக்கு மேலே இவ்வளோ தான் ஹை போயிருக்குது. அதனால் பையிங் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தெரியுது. ஒருவேளை நம்மளுக்கு 5 மினிட்ஸில் நீங்கள் பார்க்கும்போது வந்து சூப்பர் வந்து புல்லிஷ் ஃப்ளாக்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து இங்கேருந்து வந்து இப்படி வந்து போயிருக்குது. ஸோ இதுக்குள்ளார தாலாட்டு பாடிட்டு இருக்கான். இந்த லெவலை எக்காரணம் கொண்டு அவன் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஃப்ளாக் இருந்தது அப்படின்னா ஃப்ளாகை பிரேக் பண்ணி இன்னும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் டைம் ஃப்ரேமை மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, நேற்று லோவை கட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். அந்த நேற்று லோவுக்கு எப்படி வந்திருக்கிறான், வேகமாக கீழே வந்திருக்கிறான். இன்னைக்கு லோலேருந்து கொஞ்சம் ரிஜெக்ஷன் ஆயிருக்குது. ஆனாலும் மறுபடியும் பேரிஷாக கீழே வந்தான். ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு போனால் பூ மழை பண்ணால் மேலே போனால் அந்த லெவலுக்கு வரல, மேலே போனால் அந்த லெவலுக்கு வரல, மேலே போய் கட் பண்ணி போயிட்டான். இந்த கட் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த லெவல்ஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்படி நல்லா கீழே வந்தானா இன்னும் செல்லர்ஸ் வந்து உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க என்ன வேணாலும் மேஜிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி இருக்கணும், செல்லர்ஸே இருக்கக்கூடாது பிரேக் அவுட் ரேஞ்சில். இப்போ என்ன ஆகும், நல்லா பிரேக் ஆகி போயிடும். ஸோ க்ரூட் ஆயில் இன்னும் கூட வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல பிரேக் பண்ணாத வரைக்கும். ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்குது. கோல்டு அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டு இருக்கான், ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கே போயிட்டான். ப்ரீவியஸ் இந்த ஸ்விங்கு ஹைக்கு போயிட்டு தான் ரிஜெக்ட் ஆச்சு. இந்த தடவை மறுபடியும் அதே ஸ்விங்கு ஹைக்கு போயிருக்குது. கொஞ்சமாக கீழே வந்துட்டு மறுபடியும் இந்த லெவலை நல்லா பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்ட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். காலையிலேயே வந்து என்ன பண்ணியிருக்கிறான், கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி தான் கீழே வந்துருக்குது ப்ரைஸு. ஆனால் கீழே வந்த ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிடுறான், நல்லா மேலே போயிடுறான். இவ்வளோ தான் செல்லர்ஸு. அதுக்கப்புறம் நல்லா மேலே போயிருக்கான். இங்கே செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, தெரியுதா? இந்த கம்பேரிசன் வந்து பண்ணிட்டு இது 1 ஹவர் சார்ட்டு. இந்த கம்பேரிசன் பண்ணும்போது வந்து இந்த இடத்துல வந்து அவங்களால ப்ரீவியஸ் லோக்கு கூட வர முடியல. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆள் பலம் வந்து அதிகமாக சேர்ந்த மாதிரி இருக்குது செல்லர்ஸ் கிட்ட. அதனால் கொஞ்சம் பதுங்கி தான் வந்து என்னங்கிறத வந்து பார்க்கணும். இது வந்து 5 மினிட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா யார் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுதா? மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுலேருந்து என்ன பண்ணுறான், விழறான். இந்த இடம் வரைக்கும் விழுந்தான். கண்டினியூஸ் பியரிஷ்னஸ்ஸு, ஒரே ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது. இந்த புல்லிஷ்னஸ் முடிஞ்சோடனே வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். என்ன பண்ணக்கூடாதாவன், இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சும்மா கொஞ்சமாக கட் பண்ணுறதை பற்றிலாம் பயப்படாதீங்க. என்ன பண்ணியிருக்கான், நேராக வந்து மேலே போயிட்டான். ஸோ மேலே போனவன் அப்படியே மேலே அடுத்த தடவை இங்கே வரணும், அடுத்த தடவை இங்கே வந்து போனான்னா ஓகே. இந்த பையன் இப்படில போகிறான், இப்படி போயிட்டு இருக்கான். இன்றைக்கி சிபிஐ நியூஸ் வேறு இருக்குது. இன்றைக்கி கோல்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை இதோடு வந்து ஒத்தி வச்சுட்டு நாளைக்கு என்னென்னு வந்து பார்த்துக்கலாம். இல்லைனா சிபிஐயில் ஒரு பெரிய மொமெண்டம், இந்த மாதிரி ஒரு பெரிய பேரிஷ்னஸில் ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் இந்த எட்ஜுக்கு வந்தால் தான் ட்ரை பண்ணுவான், இல்லைனா பண்ண மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமாக உட்காந்துருக்கலாம். சரியா? இல்லை நல்லா ஒரு மூவ் ஆனதுக்கப்புறமா வந்து படிக்கட்டில் ஏற ஆரம்பித்தானா அது நல்லா தெரிஞ்சுது, கண் கூட தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேட்ஸை வந்து இனிஷியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? கோல்டு சரி, ஓகே. இன்றைக்கி வந்து யார் வந்து ஸ்டாக்ஸில் வந்து யார் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ். இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டாங்க. ஸோ அழகாக வந்து ட்ரெண்டாகி வந்துகிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டாகி வந்துக்கிட்டு இருக்கிற இந்த மார்க்கெட் வந்து இந்த இடம் வரும்போது வந்து ரிஜெக்ஷன். அதாவது என்ன நடந்திருக்குன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் படிக்கட்டில் ஏறி போயிருக்கானா, அருமையாக வந்து போயிருக்கான். பார்த்தீங்களா? அடாடாடா, சூப்பராக வந்து மேலே போயிருக்கான். மேலே போய் கீழே வந்துட்டு மேலே போகும்போது அந்த ஹைக்கு போக முடியல. செல்லர்ஸ் தெரியுதா? கோல்டில் ஏன் இப்போ இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் இருக்கிற செல்லர்ஸோட இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் மார்க்கெட் இன்னும் கீழே வந்துருக்குது. எப்படி மேலே ஏறி போனோம்னா அதே மாதிரி படிக்கட்டில் சமத்தா கீழே இறங்கி வந்தால் பார்த்தீங்களா? ஒரு நல்ல புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் எங்கே ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறான். அப்போ இங்கேயும் அதுதான் நடந்தது. ட்ரெண்ட் லைன் வந்தால் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டான். எங்கே வரையும் போயிருக்கான், இந்த லெவலை கட் பண்ணியே ஆகணும். இந்த லெவலுக்கு உள்ளார வந்தனும் மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிட்டான். திரும்ப அந்த லெவலுக்கு வரும்போது ரிஜெக்ஷன் காமிச்சிக்கிட்டே இருக்கிறான். இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஏன் கன்ஃபார்ம்னா இந்த லெவல்ஸை வந்து கட் பண்ணணும். இந்த லெவலை கட் பண்ணாதான் தான் கீழே வரும்.
அதனால் எனக்கு என்னமோ ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கான், இன்னொரு தடவை ட்ரை பண்ணியிருக்கான், இன்னொரு தடவை வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிற மாதிரி காட்டுறான். மறுபடியும் மேலே மட்டும் திரும்பினானா இந்த ஹைக்கு கண்டிப்பாக போயிடுவான். ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து கூடிய சீக்கிரத்திலேயே வந்து நல்ல அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸில் முதல் ஸ்டாக்காக வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே கண்ணு முன்னாடி வந்து தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி. இந்த என்டிபிசி வந்து என்ன பண்ணா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இடத்துல ரிஜெக்ஷனை எடுத்துகிட்டு இருந்து இதை பிரேக் பண்ணதுலேருந்து இதை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தான். என்ன பண்ணியிருக்குது இங்கே ப்ரைஸு இந்த மாதிரி ஹையை கட் பண்ண முடியாமல் கீழே வந்து ஹையை கட் பண்ண முடியாமல் கீழே ஒரே அடியாக 2 தடவை சப்போர்ட் எடுத்துருக்கிறான். 3வது தடவையும் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் 3வது தடவை ஹையை கட் பண்ணல. கட் பண்ணாமல் கீழே வந்தால் நல்லா கீழே வந்தான். எங்கே வந்திருக்கிறான்? இந்த சப்போர்ட்டு, அடுத்து இந்த சப்போர்ட்டு, அடுத்து அந்த ஜூன் 4 எலெக்ஷன் சப்போர்ட். அதுக்கு வேலை இல்லை. இந்த இடம் வரைக்கும் வந்திருக்குது. தொடர்ச்சியாக பியரிஷ்னஸ்ஸு, ஒரு புல்லிஷ் கேண்டில். இது என்ன இது? டேல சொல்லிகிட்டு இருக்கிறேன். டேலேயே அதான் நடக்குது. தொடர்ச்சியாக பியரிஷ்னஸ், ஒரு புல்லிஷ்னஸ் வந்தவுடனே வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் வந்து பையர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த இடத்துல ட்ரையாங்கிள் பேட்டர்னும் வந்துருக்குது. ட்ரையாங்கிள் பேட்டர்னா எந்த பக்கம் வேணாலும் பிரேக் ஆகும். ட்ரெண்டு இப்போதைக்கு வந்து செல்லில் இருக்குது. அதனால் இவன் பிரேக் ஆகி இப்படி வந்து மேலே வந்து அதுக்கப்புறம் இப்படி வந்து லோவை கட் பண்ணாமல் மேலே போனான்னா தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். அப்போ கூட இந்த லெவலில் கட் பண்ணால் தான் போவோம். ஸோ லாங் வே டு கோ. பார்ப்போம். இந்த ட்ரெண்டில் ஏதாவது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது, அதை வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணும்போது வந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அது மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து என்ன பண்ணுறான்? பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்சுக்குள்ளார இருக்கிற மாதிரி வந்து தான் இருக்குது ப்ரைஸு. இங்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தெளிவாக வந்து படிக்கட்டில் இறங்கி வந்திருக்கிறான். எங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்குது அங்கே தான் வந்திருக்கிறான். ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரெண்டு வந்து பிரேக் ஆனோன்னா ஒரே அடியாக மேலே போகிற மாதிரி போச்சு. ஆனால் இந்த இடத்துல அப்படியே வந்து கன்சால்டேட் பண்ணேன் 3 டிரைவ் பேட்டர்னு. இந்த 3 டிரைவுக்கு அப்புறமா வந்து பிரேக் ஆகி கீழே வந்தது, மறுபடியும் வந்து கீழே வந்துட்டான். எங்கே வந்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அந்த சப்போர்ட்டுக்கே வந்துட்டான். ஸோ ஏற்கனவே எங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனோன்னா அதே லெவலுக்கு வந்துட்டு இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கானா, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண முடியாமல் இங்கே லோ வச்சுருக்கிறான். அடுத்த லோ இங்கே வச்சுருக்கிறான். அடுத்த லோ இங்கே தான் வச்சுருக்கான். அடுத்த லோவை கட் பண்ண முடியல. கட் பண்ண முடியாமல் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் என்ன ஆகும்? ட்ரெண்ட் லைனு கட் ஆகிடும். கட் பண்ணிட்டானா இந்த லெவலில் கட் பண்ணிட்டானா அடுத்து வந்து எந்த லெவலுக்கு போவோம்? இந்த லெவல் தான். இந்த லெவலில் கட் பண்ணானா அடுத்து இந்த லெவல். ஸோ இதை ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி மேலே வர்றதுனால பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது இன்றைக்கி. அதே சமயத்தில் அடுத்த ஸ்டாக் வந்து பிரிட்டானியா வந்து திடீர்னு வந்து ஒரு பெரிய ஃபால். ஏதோ நியூஸ் வந்திருக்கணும் கண்டிப்பாக. இந்த ஃபாலுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த வருஷம் மே மாதத்துல இருந்து பொறுமையாக இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகி வந்துகிட்டு இருந்ததில் ட்ரெண்ட் லைனை அழகாக போடுவோமா, பொறுமையாக இந்த மாதிரி வந்து ட்ரெண்டாகி கீழே வந்துட்டு இருந்தது. இந்த ட்ரெண்டுலேருந்து பிரேக் ஆன ப்ரைஸு நல்ல வால்யூமோட மே மாதத்துலேருந்து ஆரம்பித்தான். படிக்கட்டு ஏறி அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தான். எது வரைக்கும் போயிருக்கிறான்? அக்டோபர் மாதம் வரைக்கும் இதான் நடந்துருக்குது. இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து வந்து விழ ஆரம்பித்தவன் நவம்பர் மாதம் கீழே வந்துட்டான். எப்போத்துலேருந்து? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், சாரி செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் எத்தனை மாதம்? 3, 6 மாதம் மேலே ஏற. கீழே வர்றதுக்கு ஒரு 2 மாதம்தான். தோ வந்துட்டேன் அப்படின்னு வந்து கீழே வந்துட்டான். அதுவும் வந்து இந்த இடத்துல ரொம்ப டிராஸ்டிக்கலாக விழுந்துருக்கிறான். ஆனால் நமக்கு அதனால் எந்த இஷ்யூமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது. அவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பை கொஞ்சம் கூட வந்து நம்மளுக்கு வந்து அது சிக்னலை வந்து காட்டவே இல்லை. ஸோ மேலே போகிற மாதிரி சிக்னல் காமிச்சிட்டு இப்படி விழுந்துடாம்பா அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு இல்லை. அவன் இந்த இடத்துலேருந்தே கீழே தான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே தான் கீழே போயிட்டு இருந்தான். இந்த இடத்துல வந்து கன்சால்டேட் பண்ணால் கன்சால்டேஷன் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ அது மேலே போகிற மாதிரி மேனிப்புலேஷன் பண்ணிவிட்டு கீழே நல்லா வந்துருக்குது. ஆனால் இப்போ என்ன வந்துருக்குது? ஏன் வந்து குட் புக்ஸ்லாம் வந்துருக்குது பிரிட்டானியான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு புல்லிஷ்னஸ் வந்தது. ஆனால் மறுபடியும் வந்து செல்லர்ஸே கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. மறுபடியும் புல்லிஷ்னஸ் இங்கே வந்துருக்குது. மேலே போகும்போது இந்த லெவலில் கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணானா மேலே போவான், வாய்ப்பு இருக்குது.
திரும்ப 6 மாதம் மேலே போய் ஒரே மாதத்தில் கீழே வர்றதுக்கு மேலே போகாமலே இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்களா? இல்லை, மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னா, இதை கட் பண்ணனா போவான். இந்த லெவலை அவன் விடவே கூடாது. ப்ரெஷர் இங்கே க்ரியேட் ஆகும். ஸோ மறுபடியும் கூட இது கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் கூட பயப்பட தேவையில்ல. மறுபடியும் போய் பிரேக் ஆகி இவ்வளோ தூரம் போயிட்டு கூட ரிஜெக்ட் ஆகாம ஒழிய இந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு ஒரு 50% ரெக்கவரி கொடுப்பான். அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். சரியா? ஒன்ஸ் இவ்வளோ தூரம் போயிட்டு கூட கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய 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 கன்சல்டேஷன். ஏன்னா இந்த சார்ட்டு கேரக்டரிஸ்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய மூமெண்ட்லாம் வந்து இருக்கிறதே இல்லைங்க. சும்மா அப்படியே இப்படியே வர்றது, அப்புறம் அப்படியே கன்சல்டேஷன், அப்புறம் அப்படியே படிக்கட்டு ஏறி போகிறது, மறுபடியும் இப்படியே வர்றது, மறுபடியும் வந்து படிக்கட்டு ஏறி போகிறது. இதே தான் பண்ணிகிட்டு இருந்தான் ரொம்ப வருஷமாக. என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்து ஒரு பெரிய வந்து ஃபால் ஆகிருக்குது. இதை உடனே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்திருக்கிறான், இது உடனே இதான் பேட்டர்ன் அப்படின்ட்டு வந்து இந்த பேட்டர்னை வேகமாக போய் வரையாதீங்க. நம்ம ட்ராயிங் காம்படிஷன் போகல, என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து கவனிக்க வந்து பாருங்கள். பார்த்து இதை முதல்ல லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த டயக்ராம்லாம் வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஒரு ஒரு ஆதரவாக வந்து அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மொழிய, அதையே நீங்கள் வந்து இப்படி தான் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கணிக்க தேவையில்லை, என்னுடைய கருத்து. ஸோ இது மாதிரி வந்து நல்ல ட்ரெண்ட் ஆகி போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை பிடிச்சிட்டு இப்படியே வந்து ஒரு 10-15 வருஷம் வந்து மேலே போவான்னு நினைக்கவே கூடாது. என்ன பண்ணுவான், கண்டிப்பாக ட்ரெண்டை பிரேக் பண்ணி வரத்தான் செய்வான். இந்த லெவல் தான் கடைசி லெவலு. இந்த லெவலை விட்டான் அப்படின்னா நல்லா கீழே போவான். இது ரொம்ப தலைகீழாக தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு குதிச்சு போயிருக்கிறான். அதனால் இந்த மாதிரி நடந்துருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து குட் புக்ஸில் வந்து இருக்குது பிரிட்டானியா. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த மாதத்துலேயே மறுபடியும் கூட குட் புக்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது பிரிட்டானியா. ஏன்னா இங்கேருந்து ஒரு ரிவர்ஸலை நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. இவ்வளோ நேரம் உங்களுக்கு செஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்னா, வேறு எதனாச்சும் வந்து சந்தேகங்களை வந்து ஸ்டாக்ஸை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்கிறீங்க. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் தான் பார்க்க முடியும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம கண்டிப்பாக வந்து வீக்கெண்டில் வந்து பார்க்கலாங்க. ஸோ ஸ்கேம்ஸில் திரும்ப கூட வீடியோ எண்டிங்கில் நான் சொல்கிறேன், ஸ்கேம்ஸில் மாட்டிக்காமல் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. விசாரணை அமைப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ ஜூம் கால்லையோ வந்து விசாரிக்க மாட்டாங்க. அதனால் ரொம்பவே தெளிவாக இருங்க. சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஷரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. சரியா? அது நமக்கு தேவையில்லாதது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்குதுன்னா பார்த்துட்டு இது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா அது வாழ்க்கைக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குதுன்னு பார்த்து பயன்படுத்திக்க பாருங்கள். மற்றபடி சோஷியல் மீடியா எக்ஸ்போஷரை கம்மி பண்ணிடுங்க. சரி, ஓகே. இவ்வளோ நீங்கள் வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.